நம்ம ஃபங்ஷனுக்கு எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் இல்லாம அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருந்தாரு. நாங்களும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு, அன்னைக்குன்னு தள்ளி போட்டுட்டுருந்தோம். ஃபைனலா அவரு ஒரு டேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு எடுக்கலன்னா, நான் வந்துட்டு வெளியில ஷூட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத தள்ளி போறதுக்கு மெயின் ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு ட்ரெஸ் இல்லாதது தான். சரி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு, வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆயி 4 மணிக்கு ஷூட்டுக்கும் போயிட்டோம். நம்ம வீட்ல இருந்த ட்ரெஸ்ஸ போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அவசரத்துல ஏதோ ஒண்ணு வாங்குறேன்னு நல்லாவே இல்ல அந்த ட்ரெஸ் சுத்தமா. ஸோ ஃபோட்டோ ஷூட் வந்து முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. எப்படிதான் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்றாங்கன்னே தெரியல. அவ்ளோ வேர்த்து ஊத்திருச்சு. எங்களுக்கும் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வந்துட்டு ராசியே இல்லன்னு நெனைக்கிறேன். எங்களோட கல்யாணத்துலயும் இதே மாரி தான் ட்ரெஸ் இல்லன்னு சொல்லிட்டு அந்த அவுட்டோர் ஷூட்டே எடுக்காம விட்டுட்டோம். நம்மளோட மைண்ட் செட் அப்படி புதுசா எடுத்து போட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். வீட்ல உள்ளத போட்டே வந்து சூப்பரா எடுக்கலாம். பாப்புவ ஒரு இடத்துல நிக்க வச்சு அழகா ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா, அவங்க தான் நல்ல ஃபோட்டோகிராஃபர். இவர் வந்து நல்லாவே எடுத்திருந்தாரு. எல்லாருக்குமே நல்ல பசி. வர வழியில இந்த கடையில வந்துட்டு பீஸா, மோமோஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டு வந்துட்டோம்.